திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மழைநீர் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியிருந்த 9 பேரை தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் மீட்டனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், தற்போது செங்குன்றம் பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த மீட்பு பணி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கார்த்திகா. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையின் அளவு கடந்த 24 மணி நேரத்தில் 28 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருப்பதாக பதிவாகியிருப்பதாக தகவல் வெளியாகின்றன. இந்த நிலையில திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அதை சுற்றியுள்ள பகுதியான குமரன் நகர், நியூசன் சிட்டி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த கனமழையின் காரணமாக இந்த வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் சூழ்ந்த காரணத்தினால் இடுப்பளவு தண்ணீரில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அந்த பகுதியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் குமரன் நகர், நியூசன் சிட்டி குடியிருப்பு பகுதியில 2 குடும்பங்களை சேர்ந்த 9 நபர்கள் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிருந்தது. குறிப்பாக இவர்கள் அளித்த தகவலின் பேரில வருவாய்த்துறையினர், அதே போன்று தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டனர். இதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் வைத்திருந்த ரப்பர் படகு மூலமாக இடுப்பளவு தண்ணீரில் அந்த இருண்ட குடும்பத்தை சேர்ந்த 9 நபர்களையும் பத்திரமாக மீட்டனர். அதே போன்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அவர்களது உறவினர் வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.